படிகளே சரணம். நம்ம சில பதிவுல குலசேகர ஆழ்வாருடைய முகுந்த மாலை அப்படின்ற பிரபந்தத்தை அதில் சில ஸ்லோகங்கள்லாம் பார்த்துட்டு வரோம். இப்போ தான் 3வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த முகுந்த மாலைக்கு அவர் எதுக்காக பெருமாள்கிட்ட இப்படி ஒரு ஸ்லோகங்களை சொல்கிறார்? அவர் ஏற்கனவே அவருடைய ஆழ்வாருடைய பாசுரங்கள் 4000 அவர் குலசேகர ஆழ்வார் திருமொழி அந்த பாசுரங்கள்லாம் பார்க்குமே, அது தமிழில் அவர் இந்த 12 ஆழ்வார்களில் இவர் மட்டும்தான் என்ன பண்ணியிருக்கார், சமஸ்கிருதத்துலேயும் ஒரு பிரபந்தம் பண்ணியிருக்கார். அவர் கேரளத்தில் இருந்த கேரள ராஜ்யத்துக்கு இருந்த அந்த சேர மன்னர்களில் அவரும் ஒருத்தர். அவர் என்ன பண்ணார், தீவிரமாக தினமும் என்ன பண்ணோம், ஸ்ரீரங்கத்துக்கு போய் பெருமாளை சேவிக்கணும் அப்படின்றது தான் அவருடைய ஈடுபாடாக இருந்தது. அதனால்தான் யதேயஸ்ய நகரே ரங்க யாத்ராதினே தினே தமகம் சிரசா வந்தே ராஜானம் குலசேகரம் கும்பே புனர்வசௌ ஜாதே கேரளே சோழப்பட்டனே கௌஸ்துபாம்சம் தராதீஷம் குலசேகரமாஸ்ரயே. பெருமாளுடைய கௌஸ்துபம் என்கின்ற அணிகலனின் அம்சமாக பிறந்தவர் அப்படின்னு அவருடைய சிறப்பை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவர் முதல்ல தன்னுடைய பிரபந்தத்தில் பெருமாளுடைய திருநாமங்களை ஜபிக்க வேண்டியது மிகவும் இன்றியமையாதது. அங்கனம் சிறப்பாக இறைவன் நாமங்களை ஜபிப்பது நமக்கு என்ன தெரியும், மனது சுத்தியை தரும், மனம் தெளிவாடையும் அப்படின்னு சொன்னார். இப்படி பெருமாளுக்கு இதெல்லாம் ஸ்ரீவல்லபேதி வரதேதி அப்படின்னு சொல்லி பெருமாளுடைய சிறப்பை சொன்ன பிறகு பெருமாள் என்ன ஆழ்வீர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பெருமாள் கிட்டக்க வந்து கேட்கும்பொழுது பெருமாளுக்கு அவர் என்ன பண்ணுறார், பல்லாண்டு சொல்கிறார். உனக்கு எந்த விதமான இடையூறும் வராமல் இருக்க வேண்டும். அதனால்தான் ஜெயத்து ஜெயத்து தேவோ தேவகி நந்தனோயம். இந்த ஸ்லோகத்தில் ஒரு முக்கியமானது அப்படின்னா, ஒரு வரி இருக்குது, 4 வரி இருக்கிற ஸ்லோகம்னு சொன்னால் அந்த 4 வரியில் முதல் பாதி வந்து பெருமாளோட பரத்வத்தை பற்றி சொல்கிறது. தேவோ அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தைக்கு தேவர்களுக்கெல்லாம் தலைவன் மட்டும் இல்லை, இந்த 14 லோகத்துக்கும் தலைவன். எல்லாவற்றையும் என்ன பண்ணுறார், சிருஷ்டி பண்ணிட்டு சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் எல்லாத்துக்கும் தானே முன்ன நின்றுக்கிறான். அப்புறம் 24 தத்துவம் 25 26வது தத்துவமும் தானுன்றதை நிரூபிச்சுக்கிறார். இது எல்லாம் பார்க்கும்போது அத்தகைய பரம்பொருள், அதாவது ரொம்ப உயரத்தில் இருக்கிற பரம்பொருள் தேவகி நந்தனோயம், அவருடைய எளிவந்த தன்மை, அந்த எளிமையாக கோகுலத்தில் எல்லா கோபர்களுடனும் என்ன பண்ண ஓடி பிடிச்சி விளையாடி பசு பின்னாடி போயிட்டு அப்புறம் வந்து புல்லாங்குழல் வாசித்து அப்படின்னு. அப்புறம் பெருமாள் கூட இங்கே அந்த புல்லாங்குழல் வாசிக்கிறது என்னன்னு சொன்னால், தானே வாயில் பாடிருக்கலாம், வாய்ப்பாட்டு பாடியிருக்கலாம், காத்திர சங்கீதம் சொல்லியிருக்கலாம். ஆனால் ஒரு புல்லாங்குழல் மூலமாக இசையை தெய்வீகமாக இசையை தந்ததுக்கு என்ன காரணம்னு சொன்னால், அந்த புல்லாங்குழல் ஒரு ஆச்சாரியருக்கு சமம். ஆச்சாரியர் மூலமாக நம்ம இறைவனை அடைவது என்பது மிகவும் ஏற்புடையது. அதை காட்டுறதுக்கு தான் பெருமாள் என்ன பண்ணார், வேணுகானம் பண்ணிட்டு இருந்தார், பண்ணார். இப்போ கூட நிறைய இடத்துல பெருமாள் அங்கே அப்படியே அமைதியாக இருந்தால் பிருந்தாவனத்தோட அந்த அமைதியான காடுகளில் பெருமாளோட வேணுகானம் கேட்கறதுன்னு ரொம்ப பேர் சொல்கிறவாள்லாம் இருக்கா. அது அந்த மாதிரி வேணுகானம் ஆச்சு. பெருமாள் வந்து ஆச்சாரியர் முக்கேன பெருமாள் அடையணுன்றதுக்காகத்தான் வேணுகானம் பண்ணாருன்னு. ஸோ இந்த வழிசையில் பார்த்துன்னு வரும்போது அப்போ என்ன சொன்னார், 2வது ஸ்லோகத்தில் ஜெயத்து ஜெயத்து தேவோ தேவகி நந்தனோயம், அத்தகைய பரம்பொருள் தேவகியனோட குமாரனாக அவதரித்தது அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் பாரநாசோ முகுந்தா, இது இந்த பிருத்திவியோட பாரத்தை குறைக்கிறதுக்காக தான் முகுந்தனாக அவன் தன்னை காட்டிக்கொண்டான் அப்படின்னு. முகுந்தன் என்று சொன்னாலே என்ன பொருள், இந்த உலகத்துக்கும் அந்த உலகத்துக்கு உண்டான இன்பங்களையும் தன்னுடைய சோதியான ஸ்ரீவைகுண்டத்துக்கு உண்டான இன்பங்களையும் ஒரு சேர அளிப்பவன், முக்தியை அளிப்பவன் அப்படின்னு சொல்லி அந்த முகுந்த சப்தத்துக்கு பெரிய பொருள், விரிவான பொருள், எளிமையான பொருள், மகிழ்ச்சி தரக்கூடிய பொருள், அதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். இந்த 3வது ஸ்லோகத்தில் என்ன சொன்னார், முகுந்த மூர்தனா. இங்கேயும் முதலெடுத்தோடனே முகுந்த அப்படின்னு கூப்பிட்டார். முகுந்த மூர்தனா பிரணிபத்தியாச்சே பவந்தமேகாந்தமிவந்தமந்தம் அவிஸ்மிருதிச்சரணார வெந்தே பவே பவே மேஸ்து பவப்பிரசாதாத். முகுந்த மூர்தனா, முகுந்தன மோட்சப்பிரதனானவனே, மோட்சத்தை தருபவனே, மூர்தனா என்னுடைய தலையால் உன்னை வணங்கி கேட்டுக்கொள்கிறேன், வணங்கி யாச்சகம் செய்கிறேன். என்ன கேட்கறதுக்கு, பவந்தமேகாந்தமிவந்தமர்த்தியம், எனக்கு ஒரே ஒரு கோரிக்கை இருக்கு, அந்த ஒரே ஒரு தேவை, அந்த தேவையை நிறைவேற்றிடு அப்படின்னார். அது என்ன ஒரே ஒரு தேவை,
அப்படின்னு பெருமாள் கேட்டபோது, இப்போது இந்த முதல் 2, 3 பாசுரத்துக்கும் ஒன்றுக்கொன்று தொடர்பு இருக்குது. கனெக்ஷன், லிங்க் எங்கே இருக்குதுன்னு பார்க்குறோம். முதல்ல நாமங்களை சொல்லி பஜிக்க வேண்டும் சொன்னார். நாமங்களை சொல்லி பஜித்த பிறகு அந்த அத்தகைய சிறப்பு வாய்ந்த நாமங்களை கொண்டவனுக்கு ஜெயத்து ஜெயத்து அவருக்கு என்ன பண்ணார்? பல்லாண்டு பாடினார். அந்த பல்லாண்டு பாடின பிறகு, என்ன திடீர்னு வந்து பல்லாண்டு பாடுற, உனக்கு என்ன வேணும், எதாவது வந்து கேட்கறதுக்கு வந்திருக்கியா, அதனால தான் நீ வந்திருக்கியா போ அப்படின்னு ஆழ்வார பெருமாள் கேட்ட உடனே, அதெல்லாம் ஒன்றுமே வேண்டாம். பவந்தமே காந்தமிவந்தமர்த்தம், ஒன்னே ஒன்று, ஒரு குறிப்பிட்டது ஒன்னே ஒன்று, ஒரு சாமான் கேட்கறதுக்கு தான் வந்திருக்கேன். ஒன்னே ஒன்று கேட்க வந்திருக்கியா, அதுக்கு என்னதுக்கு இப்படிலாம் சொல்கிற, என்னது அது அப்படின்னு சொன்ன உடனே தான் அந்த ஒன்னே ஒன்று அப்படின்னு சொல்கிறதுக்கு பெருமாள் என்ன சொன்னார்? இதை கேட்ட உடனே என்னது அதுன்னு கேட்டால், தலையா பெருமாளை நம்ம போக உடனே யாச்சே பவந்தமே, அதில் என்ன சொல்கிறார்? முகுந்த மூர்தனா பிரணிபத்திய யாச்சே பிரணிபத்திய, உன்னுடைய திருவடி தாமரைகளில் கீழே விழுந்து வணங்கி ஒன்றே வந்து யாசகம் கேட்கிறேன். அந்த யாசகம் என்ன சொன்னால், பெருமாள்கிட்ட வந்து நம்ம கேட்குறேன் சொல்கிறேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. பெருமாள் வந்து என்ன ரொம்ப ரொம்ப உயர்ந்த நிலையில் இருக்கார், நம்ம சாதாரணப்பட்டவா. அப்படி பெரியவாள்கிட்ட கேட்கும்போது என்ன செய்யணும்? யாச்சகம் தான் கேட்கணும்னு. என்ன யாச்சகம் அப்படின்னு கேட்டால், பெருமாள் கிட்ட அவர் சொல்கிறார், பவந்தம் ஏகாந்தம், ஒன்றே ஒன்று. என்னப்பா இப்படியே சொல்லிட்டு இருக்கே தவிர அது ஒன்று என்னது அப்படின்னா, தலையால் வணங்கி தலைவணக்கி கை கூப்பி அப்படின்னு என்ன கேட்குறாருன்னா, தலையை வணங்கி தலை குனிஞ்சுக்கணும், கை கூப்பி 2 கையும் கூப்பிட்டுக்கணும். அது என்ன பண்ணோம்? கை ஒரு கைங்கரியம் பண்ணி எடுத்து கீழே விழுந்து சேவிக்கிறோம், காலாலையும் சேவிச்சாச்சு, அவனுடைய சன்னதிக்கு நடந்து போகிறோம், அதுவும் ஒரு என்ன கைகால் கூப்பி தொழில்ன்ற மாதிரி கால் வந்து அவனுடைய சன்னதியை நோக்கி நடக்கிறது. தலையை குனியணும், தலையை குனினதும் ஒரு உடலால் செய்யக்கூடிய காரியம்தான் அப்படின்னு நினச்சிட்டா கூட, ஆனால் தலையை குனிக்கிறதுக்கு அதில் 3 விதமான காரணங்கள் உள்ளே இருக்கிறது.